மக்கள் சந்திப்பு அப்படின்றது பொதுவாக நேரடியாக களத்துக்கு போய் அங்கே பிரச்சாரத்தை மேற்கொள்வது. பல மாவட்டங்களில் அதை தான் விஜய் மேற்கொண்டு வந்தார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த மக்கள் சந்திப்பு தடைபட்டிருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேக்காவில் பெரிய சுணக்கம் இருந்தது. அதன் பிறகு இப்போது மீண்டு பொதுக்குழுவை நடத்தினாங்க. பொதுக்குழுவுக்கு பிறகாக அடுத்த நகர்வாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது திட்டமிடப்பட்ட ஒரு சந்திப்பாக, அதாவது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு 2000 பேருக்கு அனுமதி கொடுத்து இந்த நிகழ்வு நடக்கிறது. இந்த 2000 பேர் மட்டும்தான் இங்கே வரப்போகிறாங்க. அவர்களை சந்தித்து என்ன விஜய் பேச போகிறார்? ஏன்னா இதை வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு செக்டார் மட்டும் இல்லை, பொதுமக்கள் வந்திருக்காங்க, விவசாயிகள் வந்திருக்காங்க, நெசவாளர்கள் வந்திருக்காங்க. ஸோ எல்லோருமே இருக்காங்கன்றதை பார்க்க முடிகிறது. இப்போது விஜய் என்ன பேசுவார் அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பில் விஜய் வெளியில் வர்றது அப்படின்றது ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அதனால் விஜய் ரசிகர்கள்லாம் அவர் செல்லக்கூடிய வாகனத்தை நிறுத்தி அவரை வரவேற்கக்கூடியதை நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். பிரச்சார வேனில் வந்துட்டு இருந்த விஜய் இப்போது காருக்கு மாறி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பிரச்சாரத்திற்காக இப்போ திருச்சி போய் தான் எல்லா இடத்துக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போனார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது சென்னைக்கு அருகிலேயே இது ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதால் அவர் காரில் போகிறாரு. போகிற வழியில் இருக்கக்கூடிய மக்களை அவர் சந்திக்கிறதையும் நம்ம இப்போது காட்சிகளில் பார்க்குறோம். சில நிமிடங்களில் விஜயுடைய வாகனம் சுங்குவார் சத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் கல்லூரியினுடைய மைதானத்துக்கு வந்துடும். அங்கே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உள் அரங்கத்தில் இந்த நிகழ்வு எப்படி திட்டமிடப்பட்டிருக்கு? இப்போ மக்கள் பேசுவாங்க, விஜய் கேட்பார், விஜய் என்ன முக்கியமான செய்திகளை சொல்ல போகிறார் அப்படின்ற பல கேள்விகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலை ஒட்டி பல மாவட்டங்களுக்கு இப்போ பல கட்சிகள்லாம் ஒரு முதல்கட்ட பிரச்சாரத்தையே முடிச்சுட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதிமுக பொதுச் செயலாளர் முதல்கட்ட பிரச்சாரத்தையே முடித்து விட்டார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் விஜய் போயிருக்காரு. இன்னும் பல மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. எப்படி தாவேகா தன்னை இந்த பிரச்சார களத்தில் ஈடுபடுத்தி கொள்ள போகிறது அப்படின்ற பெரிய கேள்வி இருக்கிறது. இதற்கு மத்தியில் எஸ்ஐஆர் போன்ற விஷயங்களும் தேர்தல் நேரத்தில் கவனம் பெற்றிருக்கிறது. திமுக இதில் மிக தீவிரமாக இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் எதிர்ப்புறம் அப்படின்னாலும் இதை அமல்படுத்தக்கூடிய, இதில் யாரும் விடுபட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க இணைந்து செயல்பட்டு வர்றதையும் நம்ம பார்க்குறோம்.